அங்க போய் என்னடி கங்கா பண்ண? ஒழுங்கா பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டியா இல்ல பிரச்சனை பண்ணியா? பாட்டி சொல்றாங்க அந்த பணத்தை கொடுத்துருக்கவே வேணாம். என்ன பாட்டி அவங்க அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, எங்களை கேட்டுக்கிட்டே இருக்க சொல்றீங்களான்னு கங்கா சண்டைக்கு வர்றாங்க. சொல்றாங்க, எங்க வீட்டுல உங்க பொண்ணு வாழ்றாங்கிற ஒரு பயமும் இல்ல உங்களுக்கு. எங்க பையனை யோசிச்சுட்டு நாங்க அமைதியா தான் போய்கிட்டு, நீங்க யாரும் யோசிக்கிற மாதிரி தெரியலையே, என்ன ஆச்சு? உங்களுக்கு எதுவும் தெரியாதா? அப்பனா உங்க பொண்ணு தனிப்பட்ட ரோஷத்துலதான் வந்து கத்திட்டு போனாளா? உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? பணத்தை உங்க பொண்ணு விட்டு எறியறா, எங்க அப்பா அம்மா வேற இருந்தாங்க, அவ்வளவுதான் மரியாதையா? நம்ம வீட்டுக்குள்ள வந்து அதிகாரம் பண்றாங்கம்மா. இது உங்க வீடு இல்ல, எங்க வீடு. ஞாபகம் இருக்கா? எங்க வீட்டுல ஓசியில தங்கிக்கிட்டு உனக்கு இவ்வளவு ரோஷமா? நாங்க காலி பண்ணிக்கிறோம்னு கங்கா சொல்றாங்க. நீ என்னடி சொல்றது? விஜய் சொல்லிட்டான், ஒரு வாரமோ ஒரு மாசமோ அதுக்குள்ள காலி பண்ணிக்கோங்க. எல்லாம் ரொம்ப திமிரா பேசுறீங்க, ஒரு வாரத்துல நீங்க காலி பண்ணணும் சொல்லிட்டு ராதா போயிடுறாங்க. விஜய் கிட்ட காவேரி கெஞ்சி பாக்குறான். விஜய் அதை கண்டுக்கவே இல்லை. நீங்க என்ன செஞ்சிருப்பீங்கன்னு நான் சொல்லவா? பணத்தை தூக்கி போட்டுட்டு உங்க சித்தப்பா வாய உடைச்சிருப்பீங்க. நாங்க ரோசப்பட்டதே தப்புதான் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். விஜய் நேரா ஆபீஸுக்கு வந்துருன்னு சொல்றாங்க காவேரிய. விஜய் கேக்குறாரு, தாத்தா என்ன சொன்னாரு? இப்ப பேசினா தப்பாதான் இருக்கும், 2 நாள் போகட்டும்னு சொன்னாருன்னு காவேரி சொல்றாங்க. இததான் நானும் சொல்றேன், சித்தி சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, வேண்டான்னு சொல்லிரு. வீட்டுல இருந்து யாரும் காலி பண்ண வேணாம் சொல்லிரு. காவேரி யார்கிட்டயும் போய் நியாயம் கேட்காத, சாப்பிட்டுட்டு நேரா ஆபீஸ்க்கு வந்துரு. வீட்டுல எல்லாரும் கங்காவை திட்டுறாங்க. காவேரி வீட்டுக்கு வந்து சொல்றாங்க, நீங்க காலி பண்ண தேவையில்லை அம்மா, அவங்க கோவத்துல சொல்லிட்டாங்க, நீங்க அதை பெருசா எடுத்துக்காதீங்க. நான் தாத்தா கிட்டையும் பேசிட்டேன், விஜய் கிட்டையும் பேசிட்டேன், அவங்க காலி பண்ண சொல்லல, அதனால நீங்க காலி பண்ண வேணாம். பையன் கங்காவுக்கும் காவேரிக்கும் சண்டை வருது. கங்கா காவேரிய துரத்துறாங்க. காவேரி விஜய் கிட்ட சொல்றாங்க, இங்க வாங்கின பல்பு பத்தாதுன்னு அங்கேயே பல்பு வாங்கிட்டு வரேன், ஆபீஸ் போலான்னு விஜய் கூப்பிடுறாரு. காவேரியும் ஆபீஸ் போறாங்க. காவேரி சொல்றாங்க, அக்கா ரொம்ப திட்டா, காலி பண்ணிடுவா போல இருக்கு. விஜய் சொல்றாரு, அவங்களால முடிஞ்சிச்சுன்னா பண்ணட்டுமே, அவங்க பக்கத்துல இருக்கிறது எனக்கு எவ்வளவு பெரிய சப்போர்ட்டா இருக்குன்னு தெரியும். சப்போர்ட் நான் பேசலன்னாலும் பார்க்க முடியுது இல்ல, அங்க முன்னாடி இந்த மாதிரி கிடையாது. நம்ம கல்யாணம் நடந்த உடனே தான் இந்த மாதிரி ஆயிட்டா. நம்ம இந்த கல்யாணத்துல சீரியஸா இல்லைன்னு அவங்க கிட்ட சொல்லிடலாமா? நீங்க சும்மா இருங்க. என் வீட்டுல எல்லாரும் நெஞ்சு வலி வந்து போய் சேர்ந்துருவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நடக்குமான்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது. அழுதுகிட்டே இருக்காங்க காவேரி. அவங்களுக்கு டிஷ்யூ கொடுக்குறாரு விஜய். விஜய் பாட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. உன் மூட சேஞ்ச் பண்றதுக்காண்டி தான் இந்த பாட்டை போட்டேன், இருக்கட்டும்னு காவேரி சொல்றாங்க. என்று